வணக்கம் மக்களே. 1950லேருந்து 1980க்கு இடைப்பட்ட காலத்தில் இத்தாலியில் ஃப்ளோரன்ஸுங்கிற இடத்துல ஒரு 8 தொடர் கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை மையமாக வச்சு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸுங்கிற வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது அந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைகளை என்ன அப்படின்னா 1968லேருந்து 1980க்குள்ளே கிட்டத்தட்ட 8 காதல் ஜோடிகள் வந்து வரிசையாக கொல்லப்படுறாங்க கேப் விட்டு. அந்த கொலைகளுக்குள்ள வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னா அந்த 8 ஜோடிகளுமே அஜால் குஜால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் கொல்லப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ 8வது கொலையில வந்து ஒரு ஆதார் வந்து போலீஸ்க்கு சிக்குது. அந்த ஆதாரத்தில் கிடைக்கிற ஒரு ஆளை வச்சுட்டு விசாரணையை தொடங்குறாங்க. அந்த ஆளோட பார்வையில் கிட்டத்தட்ட பல கோணங்களில் விசாரணை மாறிக்கிட்டே போகுது. கடைசியாக அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த உண்மையான கொலையாளி தான் யாரு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட மொத்த கதைக்களமே. நடிகர்கள் எல்லாருமே கச்சிதம்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு லேடிஸ் கேரக்டர் வரும். அந்த லேடி கேரக்டரோட பார்வையில் ஒரு சில கோணங்கள் வரும். அந்த லேடியோட பக்கம் இருக்க நியாயங்கள் நம்ம பார்க்குறப்போ அந்த பொண்ணு மேலே இறக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களோட நடிப்பும் செம்மையாக இருந்தது. அதே மாதிரி 3வது எபிசோடில் ஒரு ஆளோட கேரக்டர் வரும். அந்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸு மிரட்டல் வர மாதிரியே இருக்கும். அந்த ஆளோட லுக்கு கூட நமக்கு ஒரு மிரட்டல் வர மாதிரி இருக்கும். சின்ன பையன் கேரக்டர் வரும். அந்த பையன் ரொம்ப நீட்டாகவே சூப்பராக பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. பட் சீரீஸ் முழுக்க ஒரே டோனில் வர மாதிரி தான் இருக்கும். பட் அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து நான்லினியர் பாணியில் தான் நடக்கும். அதனால் நம்ம ஒத்து கவனித்தா மட்டும்தான் இந்த சீரீஸ் எங்கே நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி விசாரணை காட்சிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்துட்டு நமக்கு அந்த சீரீஸ்க்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அடித்தளம் போட்ட மாதிரி தான் இருக்கும். அது மெதுகாக நகர்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் 3வது எபிசோடில் சும்மா மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அந்த பதப்பதைக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணுவானோ அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கும். சும்மா மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த கேரக்டரில் நடித்த 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நான்லினியரில் போகிற கதை வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சில இடங்களில் அது நம்மளை குழப்பி விட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த 4வது எபிசோடில் அந்த சீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரியே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இந்த 3 எபிசோடில் காட்டின சீன்ஸுக்கும் 4வது எபிசோடில் காட்டுற சீன்ஸுக்கும் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பட் அந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோட் ஸ்லோவாக போகும். 3வது எபிசோட் நல்லா பரபரன்னு நம்மளை ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்லேயே வச்சுருக்கும். 4வது எபிசோட் பழையபடி அதே ஸ்லோனஸ்க்கு போன மாதிரி இருக்கும். பட் அதில் வர அந்த ட்விஸ்ட்டு, அந்த கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த சீரீஸ் நல்லா பிடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது என்னடா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸ்லோ பர்ன் ரசிகர்கள் தாராளமாக இந்த சீரீஸை பார்க்கலாம். மொத்தம் 4 எபிசோடு இருக்குது. 4 எபிசோட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வர மாதிரி தான் இருக்கும். ஒரே சிட்டிங்கில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். எனக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்து ஒரு விமர்சனம் சந்திப்போம். உங்களே நன்றி.